ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான தலைப்பு. அதாவது ஜோதிடம் படிக்கிறதுங்கிறது படிச்சுட்டு வந்துடலாம், கொஞ்சம் பிரம்மாண்டமான விஷயந்தான். இருந்தாலும் அறிமுகமாகி உள்ளே வந்துடலாம். வந்து படிச்சுட்டு ஓரளவுக்கு பலன் எடுக்கணும் அப்படின்னு போகிறப்ப நம்ம ஒரு டைப்பாக பலன் எடுக்கிறது எப்படிங்கிறத பழகி வந்திருப்போம் இல்லையா? அதுக்கு நேர் எதிரான விதிகளோட சில விஷயங்கள் நடக்கும், சில ஜாதகங்கள் வரும். அப்போ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான விஷயம். இந்த மாதிரியான விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போது ஒரு பைக் இருக்குது, ஒரு கார் இருக்குது அப்படின்னாக்க பஞ்சர் அப்படின்னாக்க டக்குன்னு கலட்டி மாட்டிக்கிறலாம், பஞ்சர் பார்த்து போட்டுக்கிறலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லையா? போர்டு வச்சுருப்பான் இல்லையா, உள்ள எலக்ட்ரானிக் சிப் செட் வச்சுருப்பான் இல்லையா, அதில் பிரச்சனையானா என்ன செய்ய முடியும்? கம்ப்யூட்டரில் கொண்டு போய் லேப்டாப்பில் போட்டு அதை செக் பண்ணி அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போனாத்தான் சரி எங்கே மிஸ்டேக் இருக்குது, என்னத்தினால இது நிற்கிது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ இது மாதிரி காம்ப்ளிகேஷனான ரிப்பேர் அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த இடத்துல தான் போய் பண்ணணும். அது மாதிரி இந்த ஜாதகத்தில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது சாதாரணமாக இல்லாமல் அப்நார்மலாக தெரியும். ஒரு எடுத்துக்காட்டா, இவருக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு ஒரு முடிவு தெரியும் நமக்கு ஜாதகத்தை பார்க்குறப்ப. ஆனால் பார்த்தா அவர் 2 கல்யாணம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு வருவார். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி. அதே மாதிரி இவருக்கு 4ஆம் இடம் ரொம்ப கெட்டு கிடக்கு, சொந்த வீடு இருக்காது, வாகனம் இருக்காதுன்னா, ஆமாங்க நான் வந்ததே வண்டியில் தான் வந்தேன், காரில் தான் வந்தேன், வெளில நிற்கிது அப்படிமா. அப்போ இதனுடைய நிகழ்வுகள் எப்படி வருது, இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி வருதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் ஒரு வித்தை. இதை தான் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஜோசியத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்குள்ளே நம்ம எப்படி என்ட்ரு ஆகிறது, எப்படி இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அது சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆட்சி பெற்ற கிரகங்கள். சார் பல எடுத்துக்காட்டுகளோட ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய தசையோ புத்தியோ நடந்ததுன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா வேலையில் டிஸ்டர்ப் ஆகும், இடமாற்றம் வரும், வேலை மாற்றம் வரும். தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் டைட் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் இடம் விட்டு இடம் மாறி பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது, அல்லது தொழில் வந்து ஸ்லகிஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பல ஜாதக எடுத்துக்காட்டுகளோடு நம்ம பார்த்துருக்கோம். எது ஆட்சி பெற்ற கிரகங்கள் தசை நடந்ததுன்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் கெரியர் லைஃப்பை அல்லது ஃபைனான்ஷியல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு பல ஜாதகங்கள் உண்டு. இது வந்து நான் சொல்கிறது நான் 100% சொல்ல மாட்டேன். ஏன்னா 100%ங்கிறதுக்கு நிச்சயமாக இடமே கிடையாது. இதில் ஜோசியத்தில் 100%ங்கிறதுக்கு இடம் இல்லை. ஜோசியரை எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னாக்க, இந்த கண்ணாமூச்சி ஒளிஞ்சுக்கிட்டா கண்டுபிடின்றாங்கல்ல, அது மாதிரி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி. ஜோதிடம் வந்து ஒரு கன்சல்டேஷன், வந்து ஜோசியர் வந்து ஒரு கன்சல்டன்ட்டு. அப்போ இது இப்படி பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற பதில் வந்து அந்த முடிவுகள் இருக்குது பாருங்கள், ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். சில விஷயங்கள் இது வந்து ஜோசியருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லாமலே நீங்கள் இதைத்தான் கேட்க போறீங்க, இதுக்கு இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லலாம். இதை ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டு வர்றாங்க இல்லையா, ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்ததும் நீங்கள் இதை பற்றி தான் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் நம்ம நிறைய மீட்டிங்லேயே ஆகட்டும் அல்லது வீடியோவில் ஆகட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த டூல்ஸ் எல்லாம் இல்லாமல் கன்சல்டண்ட்டாக ஜோசியரை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த ரிசல்ட் இருக்குது பாருங்கள், இட் வில் பி அன் அமேசிங் ரிசல்ட். நிறையா வந்து அக்யூரசி கொடுக்க முடியும் அவங்களால. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த ஆட்சி பெற்ற கிரகங்களுக்கு வருவோம். ஆட்சி பெற்ற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கெரியர் டிஸ்டர்பன்ஸ், ஃபைனான்ஷியல் கிரைசஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் சொல்லுவார், இங்கே பாருங்க எனக்கு வந்து 5ஆம் இடத்துல சனி இருக்கார், புத்திரஸ்தானத்தில் சனி இருக்குது, அப்போ குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கும்ல, அல்லது இப்படி வேண்டாம் இப்படி வச்சுக்கிடுவோம், 10ஆம் இடத்துல எடுத்துக்கிடுவோம். 10ஆம் இடத்துல எனக்கு வந்து கேது இருக்கார். கேது 10ல் இருந்ததுன்னா கேதை போல கெடுப்பான் இல்லைங்கிறான். அப்போ எனக்கு தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடுமா, நான் தொழில் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஒரு தசையிலையும் கேது புத்தி வர்றப்பெல்லாம் எனக்கு சிரமப்படுத்துமா? ஏன்னா கேது தசை எனக்கு வராது, கேது தசை இல்லை, என்னுடைய ஜாதகத்தில் வர்ற மாதிரி அமைப்பில் இல்லை. அப்போ ஒரு திசையிலையும் கேது புத்தி வரும்ல,
அப்பெல்லாம் நான் சிரமப்படணுமா அப்படின்னா வேண்டியதில்லை சார். ராகு தசை கேது புத்தி ஒரு மாதிரி பலன் கொடுக்கும், அதே 10ஆம் இடத்துல இருந்தா. குரு தசை கேது புத்தி அதுக்கு நேர் ஆப்போசிட்டான பலன் கொடுக்கும். சனி தசை கேது புத்தி வேற மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும். புதன் தசை கேது புத்தி அது வேற மாதிரி பலன் கொடுக்கும். ஆனா கேது உட்காந்துருக்க ஒரே இடத்துல தான். சரியா? நான் கேதுவுக்கு மட்டும் சொல்லலை, இது ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். அது மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு தசையில ஒரு புத்தி கொடுக்குற பலனை அதே புத்தி வந்து அடுத்த தசையில கொடுக்காது, அது மாத்தி கொடுக்கறதுக்கெல்லாம் சான்சஸ் உண்டு. இதுதான் சார் வேரியேஷன். நம்ம எடுத்ததுமே 2ஆம் இடத்தில் ராகு நிற்கிறார் அல்லது கேது நிற்கிறார், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை அஸ்தமித்து விடும் அப்படின்னாக்க, எனக்கு அந்த திசையை வராதியா, ராகு திசையும் கேது திசையும் வராதியா அப்படின்னாக்க, அப்படி பரவாயில்லை. அப்படி வர இல்லை என்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகளில் ஒவ்வொரு புத்தியிலையும் உன்னைய செருப்பால் அடிக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை. அதாவது என்னன்னா, அந்த 2ல நிற்கக்கூடிய கேது அல்லது ராகு ஒரு திசையிலையும் ஒரு மாதிரியான பலன் செய்யும். ஒன்றுல பாசிட்டிவா இருக்கும், ஒன்றுல நெகட்டிவா இருக்கலாம், அல்லது தொடர்ந்து பாசிட்டிவாவே நடந்துட்டு வரலாம், தொடர்ந்து நெகட்டிவாவே நடந்துட்டு வரலாம். எல்லா ப்ராபபிலிட்டியும் இருக்கு. சரி, இப்போ இந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் அது மாதிரி இப்போ ஒரு ஜாதகத்துல சிலருக்கு பாத்தீங்கன்னா 2 ஆட்சி பெற்ற கிரகங்கள், 4 ஆட்சி பெற்ற கிரகங்கள், 3 ஆட்சி பெற்ற கிரகங்கள், 2 உச்சம் பெற்ற கிரகங்கள், இப்படி எல்லாம் இருக்கும். அப்போ இந்த பல கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சத்துல இருக்கு அப்படிங்கிறது வந்து யோக ஜாதகம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த தசை வரையில பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்றவனுடைய தசை வந்தா டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்றேன்ல, எல்லா ஜாதகத்திலையும் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு டைம்ல ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் யோகத்தை கொடுக்கும், இன்னொரு ஆட்சி பெற்ற கிரகம் தோஷத்தை கொடுக்கும், அல்லது 2மே யோகத்தை கொடுக்கும், அல்லது 2மே தோஷத்தை கொடுக்கும். இதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. அப்ப நீ என்னதேன்னு சொல்ல வர்ற அப்படின்னு கேட்கணும்ல. இப்ப அதைத்தான் எடுக்க போறோம் நம்ம. இங்க பாருங்க, இதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா பிடிவிடும், டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இவருக்கு வந்து 1988ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி 4:12 AM காலையில நேரத்துல பிறந்திருக்கிறாங்க. பிறந்தது திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க. லக்னமா வந்திருக்கிறதுங்கிறது வந்து மிதுன லக்னா, லக்னத்துல புதன், 2ஆம் இடமான கடகத்துல சூரியன், 3ஆம் இடமான சிம்மத்துல வந்து சந்திரனும் கேதுவும், சந்திரன் உட்காந்துருக்கு பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. 7ல தனுசுல சனி, 9ல கும்பத்துல ராகு, 10ல மீனத்துல செவ்வாய், 12ல ரிஷபத்துல குருவும் சுக்கிரன் ஆட்சியாவும் இருக்கார். இதான் ஜாதகம். சரி, இப்போ இந்த ஜாதகத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. இந்த ஜாதகத்துல இருக்கப்பா, என்ன இருக்கு? சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி, சூரியன் ஆட்சி, சந்திரன் ஆட்சி, 4 கிரகம் ஆட்சியில இருக்கு. அது எப்படா 4 கிரக ஆட்சியில் இருக்கு? 2 தானப்பா ஆட்சியில் இருக்கு, சுக்கிரனும் புதனும் தானே. அப்படின்னா சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க சார். சூரியன் வீட்டுல சந்திரனும், சந்திரன் வீட்டுல சூரியனும் உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு பேர் பரிவர்த்தனை யோகம்னு வேறு, மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க சூரியனை தூக்கி சிம்மத்துல வச்சு ஆட்சியா இருக்கிறதா பலன் எடுக்கணும், சந்திரனை தூக்கி கடகத்துல வச்சு ஆட்சியா இருக்கிறதா பலன் எடுக்கணும். அப்போ இதுல 4 கிரகம் ஆட்சிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். இது சூரியன் ஆட்சி, சந்திரன் ஆட்சி, புதன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி. அப்ப 4 கிரகம் ஆட்சியா இருக்கிறது யோக ஜாதகம் தான். ஜாதகம் நல்லா தான் பிழைக்கிறாரு, அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப விஷயம் அதுல இல்லை. எப்படின்னா நடந்துட்டு இருக்கிற தசையில இருக்கு. இப்ப பாருங்க, கேது தசை செவ்வாய் தசையில இப்ப கேது புத்தி நடந்துட்டு இருக்குது. செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 6க்கு அதிபதி, 11க்கு அதிபதி, 10ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கார். ரைட், அது ரைட்டு. இந்த 6ஆம் இடம் வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு அப்படிங்கிறது, 6ஆம் இடம்ங்கிறது வந்து ருண ரோக சத்ருஸ்தானம். அப்ப இந்த ஜாதகருக்கு வந்து ருண ரோக சத்ருனா எதிரிகள் வருவாங்க, கடன் வரும், பிரச்சனையாகும், சண்டை சச்சரவு வரும், சட்ட ரீதியான பிரச்சனைகள் வருமானா அதெல்லாம் ஒன்றும் வராது. என்ன காரணம் தெரியுமா? 6ஆம் இடத்த அதிபதி 10ல நிக்கலாம், தப்பு இல்லை. 10ல் ஒரு வாம்பாவது பாவியாவது உட்காரலாம்ன்றான். அப்ப 10ல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது யோகம். அது மட்டும் இல்லை, இந்த 10ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அது ஜலராசி. அப்ப தான் பிறந்த நாட்டை விட்டு அல்லது ஊரை விட்டு வெளியூர்ல போய் அல்லது வெளிநாட்டுல போய் உட்காந்து ஜீவனம் பண்ணணும்ன்றது விதி. இந்த செவ்வாய் தசையில போயாச்சு. சரிப்பா, இப்ப இதுல வந்து நடந்து இப்ப கேது புத்தி நடக்குது. இதுக்கு முன்னாடி என்ன புத்தி சார் நடந்திருக்கும்? கேது புத்திக்கு முன்னாடி புதன் புத்தி நடந்திருக்கும். இங்க பாருங்க, செவ்வாய் தசையில அட் பிரசன்ட் என்ன போயிட்டு இருக்கு? கேது போயிட்டு இருக்கு. இந்த கேதுக்கு முன்னால என்ன புத்தி நடந்தது? புதன் புத்தி நடந்தது. இப்ப செவ்வாய் தசை புதன் புத்தியில இருந்து நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். தசாநாதனை விட்டுருங்க, புத்திநாதன் எங்க இருக்காரு? லக்னத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார். லக்னாதிபதி புத்தி, லக்னாதிபதி தசா புத்தி யோகத்தை தனையா செய்யும், தோஷத்தை செய்யாது இல்லையா அப்படின்னாக்க செய்யாது.
ரைட்டா? சரி, அப்போ இந்த புதன் புத்தி எப்படி இருந்திருக்கும் இருக்கு அப்படின்னா, புதன் புத்தியில தான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை போயிடுது, அதாவது ஃபயர் ஆயிடுது. இவர் வந்து வேலையை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வரல, வேலை இவரை வேண்டாம்னு சொல்லிடுது. ஸோ ஹி ஹஸ் கம் அவுட் ஃப்ரம் த வேலை. எது? செவ்வாய் திசையில புதன் புத்தியில. அப்போ இந்த புதன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறதுங்கிறதுனால வேலையில இடமாற்றம் வர்றதுக்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கிறதுங்கிறதுனால இவருக்கு அந்த இடமாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. இவரும் மாறி வேற ஊருக்கு வந்துட்டார். சரி, இப்ப இது வரைக்கும் ஓகே. வேற ஊருங்கிறத விட வேற கம்பெனிக்கு போயிட்டார் அப்படி கூட வச்சுங்க. வேற ஊருக்கு வந்திருக்கலாம், வேற நாட்டுக்கு போயிருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதுல. சரி, இப்ப புதன் வந்து நீ சொன்ன பாயிண்ட்டுக்கு கரெக்ட் தாப்பா. ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறாரு. அவர் வந்து பத்தரை யோகத்துல வேற நிக்கிறாரு, பஞ்சமகா புருஷ யோகத்துல ஒரு யோகம் அது. ஆனாலும் வேலையை பிடிங்கி விட்டாரு. வேலையை மாத்தி வேற பக்கம் வேலைக்கு போற மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த டைம் கொஞ்சம் சிரமமாத்தியா இருந்தது, போத் கரியர் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபைனான்ஸ் டூ அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இருந்தது. ஆல்ரெடி இட் ஹஸ் பீன் ஃபினிஷ்டு. எது? புதன் புத்தி முடிஞ்சு வச்சு. இங்க பாருங்க, 2024 டிசம்பரோட முடிஞ்சு வச்சு, 2024 ஜூலையோட முடிஞ்சு வச்சு புதன் புத்தி. இந்த புதனுக்கு அப்புறம் வர்றது என்னப்பா வருது? கேது வர்றாரு. கேது எங்க உட்காந்துருக்காரு? லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துல உட்காந்துருக்காரு. இந்த கேது வந்து ஆக்சுவலா தனாதிபதியோட தான் உட்காந்துருக்காரு. ஆனா கேதுல வேலை கிடைச்சாச்சு, வேலைக்கு போயாச்சு. புதன்ல வேலை போகுது, சிரமப்படுறாரு. கேதுல வேலை கிடைக்குது, வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த ட்ரபிள் ஆரம்பம் என்னன்னா, கேது புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன புத்தி சார் வரும்? சுக்கிர புத்தி தான் வரும். இங்க பாருங்க, கேது புத்தி எப்போ ஆரம்பிச்சிச்சு? 2024 ஜூலைல ஆரம்பிச்சிச்சு. 2024 டிசம்பர்ல சுக்கிரன் வந்துருவாரு. அப்ப ஜூலை டு டிசம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஒரு 3-5 மாசம், இந்த 5 மாசம் தான் வேலை இருக்கான். அதுக்கப்புறம் சுக்கிர புத்தி வருது. சுக்கிரன் இங்க ஆட்சி ஆயிட்டாரு. அப்ப இங்க மறுபடியும் ஆட்சி பெற்றவனுடைய புத்தி வர்றதுனால திருப்பியும் வேலை போயிருமா? இதுதான் சார் இவருடைய கேள்வி. ஜோசியம் தெரியாம இருந்தா ஒரு துக்கமும் இல்லை, துயரமும் இல்லைன்னு வாங்கல. அப்படி என்ன காரணம்? தெரியலனாக்கா இவ வேலை போனா பாத்துக்கறலாம்ன்ற மாதிரியான இது வந்துடும். நமக்கு இங்க ஜோசியம் தெரிய ஆரம்பிக்குது இல்லையா, அங்கதான் சிக்கலே ஆரம்பம். இப்போ கூட ஒரு நம்ம நண்பர் வந்து இதுல ஒரு ஊர்ல இருந்து கூப்பிட்டாங்க, உள்ளூர்ல இருந்துன்னு வைங்களேன், கூப்பிட்டு அந்த அம்மா ஜோசியம் படிச்சு பயங்கரமா குழம்பி, அவங்க ஜாதகத்துல இருக்க 9 கிரகமே நெகட்டிவா இருக்கு சார். அந்த அம்மா ஜாதகத்துல இருக்கக்கூடிய 9 கிரகமே நெகட்டிவா தான் இருக்கு, பாசிட்டிவா எதுவுமே இல்லை. கணவருடைய ஜாதகத்துல பார்த்தா அதுல மனைவி ஸ்தானம் அடி வாங்குது, பிள்ளைகளுடைய ஜாதகத்துல பார்த்தா அதுல அம்மா ஸ்தானம் அடி வாங்குது. ஆக மொத்தத்துல பாதியில செத்தே போயிருவோம்டாங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. இது எப்படி வந்தது அப்படின்னாக்க, இந்த சுய ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுல வர்ற குழப்பம் தான். அப்ப ஜோசியம் நம்ம படிக்கணுங்கிறதோ பாக்குறதுங்கிறதோ பலன் எடுக்க ட்ரை பண்றதுங்கிறதோ தவறே கிடையாது, எடுக்கணும். எல்லாரும் அப்படித்தானே எடுத்து வர்றோம். ஆனா முதல்ல பயப்படக்கூடாது. அந்த பயத்தை தூக்கி ஒரு ஓரமா வச்சிடணும். கோழை தினமும் சாவான், வீரன் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சாவான், பாக்கி எல்லா நாளும் வாழ்ந்துடலாம். அப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த செகண்ட்ல வாழ்றது. இந்த செகண்ட் ஆண்டவன் நம்மளுக்கு பிரமாதமா கொடுத்துருக்கான், அருமையா வாழலாம். சரியா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அதனால இந்த இது நான் சுயமா பார்த்து பயப்படுறோம் பாருங்க, அது மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். அவர் அந்த கொஸ்டினை கேட்கிறாரு என்கிட்ட. என்ன கேட்கிறாரு? Is it any possibilities to make any disturbance, especially in the Venus Bhukti in the next from December onwards? அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்றது? இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பதில் சொன்னேன், அது சொல்லிட்டே சொல்றேனே. புதன் புத்தி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கார், இதுல வேலை போயிடுச்சு. கேது புத்தி வேலைக்கு போயிட்டீங்க. சுக்கிரன் திருப்பி ஆட்சி பெற்றவன் வர்றான், மறுபடியும் வேலை போயிருமா? இது உங்க கேள்வி. போகாது, அதான் பதில். அது எப்படி போகாது? அதான் ஆட்சியா தானே இருக்காரு. அப்ப எப்படி போகாது அப்படின்னாக்க, அப்ப ஆட்சி பெற்ற கிரகங்கள் வந்து கரியரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொன்னால, அது சரியா? நான் அதுவும் சரி. அப்ப இங்க ஆட்சியா இருக்கிறது சுக்கிரன் ஆட்சியா இருக்காரா? ஆமா ஆட்சியா இருக்காரு. அப்ப இதுல வேலை போகாதா? போகாது. எப்படி? அதுதான் சார் இது ஜாதகம். எப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இது புதன் வந்து பாருங்க, முதல்ல புதன்ல வேலை போச்சுல்ல, புதன்ல ஏன் போச்சுங்கிறத பாருங்க. புதன் வந்து லக்னாதிபதி 4ஆம் பாவாதிபதி. அவர் லக்ன கேந்திரத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார். அவர் உட்கார்ந்துருக்கிறது திருவாதிரை சாரம் வாங்கி நிற்கிறார். இந்த திருவாதிரை எங்க உட்கார்ந்துருக்குது? திருவாதிரைன்னா யாரு தெரியுமா? ராகு. ராகு எங்க உட்கார்ந்துருக்காரு? 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான கும்பத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ திரிகோணத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகுவனுடைய சாரம் வாங்கின புதன் லக்னகேந்திரத்துல ஆட்சி ஆகி நிற்கிறார். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். திரிகோணத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகுவனுடைய காலில் உட்கார்ந்துருக்கக்கூடிய புத்திநாதன் புதன் லக்னகேந்திரத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். இப்போ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. அதாவது கேந்திரம் திரிகோணம் சம்பந்தப்படுதா சார்? சம்பந்தப்படுது.
ரைட், ஓகே, விட்டுருங்க. அப்போ புதன் வந்து இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல். எது லக்ன கேந்திரத்தில் உட்காந்துருக்கார், திரிகோணாதிபதியோட சம்மந்தப்படுறாரு. ஏன்னா ராகு வந்து அந்த இடத்துல ஆட்சினே எடுத்துக்கலாம். ராகு சொந்த வீடு கிடையாது, அவர் எங்க இருந்தாலும் ஆட்சி தானே. அப்போ அவர் அங்க உட்காந்துருக்காரு, ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 9ஆம் இடமும் லக்னமும் 4ஆம் இடமும் இந்த புத்தியில சம்மந்தப்படுது. அப்போ 9ஆம் இடம்ங்கிறது திரிகோணம், 4ஆம் இடம்ங்கிறது கேந்திரம், லக்னம்ங்கிறது திரிகோணத்திலையும் வரும் கேந்திரத்திலையும் வரும். இப்போ ஓரளவுக்கு பிடிவிட்டு போயிடும். சரி, இதுல புதன்ல வேலை போயிடுச்சு. இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இப்ப பாருங்க, சுக்கிரன்ல வேலை போகாது. ஏன் போகாது? இப்ப சுக்கிரன் எடுங்க. சுக்கிரன் வந்து திரிகோணத்துல ஆட்சியா இருக்காரா? 5ஆம் இடத்துல இல்ல. எங்க ஆட்சியா இருக்கார்? 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல ஆட்சியா இருக்கார். சார், நான் மறைவு ஸ்தானம்னு சொன்னேன், சுக்கிரன் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லலை. ஏன்னா இங்க சுக்கிரன் மறையல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஆனா சுக்கிரன் மறையல. சரி, இங்க 12ஆம் இடம் சம்பந்தப்படுது. இந்த சுக்கிரனோட யார் உட்கார்ந்துருக்கா? பாதகாதிபதி உட்கார்ந்துருக்கார், குரு. சரி, அது அப்படியே இருக்கட்டும். சுக்கிரன் யாரு சாரம் வாங்கியிருக்காரு? செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கார். செவ்வாய் யாருக்கு அதிபதி? 6க்கு அதிபதி, 11க்கு அதிபதி. இங்க 6ஆம் இடம் சம்பந்தப்படுது, 12ஆம் இடம் சம்பந்தப்படுது. கேந்திரமான 7ஆம் இடமா இருந்தாலும் அது பாதகாதிபதி சம்பந்தப்படுறாரு. இப்ப பாருங்க, இதுல பாசிட்டிவ் திங்ஸ் இல்ல. இந்த புதன்ல வந்து பாத்தீங்கன்னா கேந்திர திரிகோணம் சம்பந்தப்பட்டது, ஆட்சி பெற்றது, இங்க பாதிக்கும். இங்க பாருங்க, சுக்கிரன் வந்து 12ஆம் இடம் 6ஆம் இடம் பாதகஸ்தானம், பாதகாதிபதி சம்பந்தப்படுறார். இங்க வந்து பாதிப்பு இருக்காது. அப்ப விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இது மாதிரி கேந்திர திரிகோணாதிபதிகளோட சம்பந்தப்படுறாங்க, கேந்திர திரிகோணத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பொசிஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல பாதிக்கும். இதோட இந்த ஆட்சி பெற்ற கிரகம் மறைவு ஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளுது, 6, 8, 12ஓட தொடர்பு கொள்ளுது, பாதகாதிபதியோட தொடர்பு கொள்ளுது, 6, 8, 12ஆம் இடத்துல இருக்குது, 6, 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்ததுன்னா, ஈவன் அந்த கிரகம் ஆட்சி பெற்றதா இருந்தாலும் அந்த டைம்ல வேலை போகாது, கரியர் டிஸ்டர்ப் ஆகாது, ஃபைனான்சியல் கிரைசிஸ் வராது. ஆனா இது ஆட்சி பெற்றிருக்கும், இந்த பக்கம் ஆட்சி வராது. அதனாலதான் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஆட்சி பெற்ற கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினால் வேலைகள் டிஸ்டர்ப் ஆகும், ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும். அப்போ ஒருத்தர் பார்ப்பாரு, இல்லை எனக்கு ஆட்சி பெற்ற கிரகம் தான் போயிட்டு இருக்கு, என்ன நீங்க சொல்றீங்க அப்பா, ஜோசியம் சொல்றீங்க, இல்லை ஒரு ஆளை என்னத்தையும் அவனை சொல்லிட்டு போறதாயா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருல, இந்த இடத்துல அந்த வேரியேஷன் வரும். இப்ப இவருக்கு புதன் தசை நடந்ததுன்னு வைங்களேன், ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழல் வந்துடும். அதை மீட் அவுட் பண்றதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் ஆண்டவன் கொடுத்துருப்பான், அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சுக்கிர தசை நடந்ததுன்னு வைங்களேன், ராஜயோகத்தை கொடுக்கும் சம்பாத்தியத்துல. இப்ப பாருங்க, தனஸ்தானாதிபதி திசையில சம்பாதிப்பானா அப்படின்னாக்க இல்லையா. ஆனா விரையாதிபதி விரயஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில நின்று அவருடைய திசையில சம்பாதிப்பாருன்னா யோகமா சம்பாதிப்பாரு. எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடைய கோள்கள் 12, ஈராறுன்னா எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடைய கோள்கள், நன்னிய ஆட்சி உச்சம், நட்புடன் இருக்க ஓரை வன்னிய வதிக்கு 12இல் பலத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னர்க்கும் சரியானா வேணாம். அப்ப அரசனை போல பிழைப்பானா, நம்ம அரசனை போல பிழைக்க வேண்டாம், மனுஷனை போல பிழைச்சாலே போதும். அதுல பெரிய அளவுல எஸ்டாப்ளிஷ் ஆகி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்தல் அப்படின்றாங்கல்ல, பெரிய சம்பாத்தியத்துக்கு போறதுங்கிறது யாருக்கு நடக்கும்? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசை, ஈவன் தோ த வீனஸ் இன் இட்ஸ் ஓன் ஹவுஸ், ஆட்சி பெற்ற நிலையில நின்று. அதே இது லக்னாதிபதி தசை வந்ததுன்னா சிரமப்பட்டு போயிடும். இதுதான் சார் லாஜிக், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஆட்சி பெற்ற கிரகங்களை பார்த்த உடனே ஆஹா இன்னி அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற இடத்துக்கு போயிடாதீங்க. அதே மாதிரி ஆட்சி பெற்ற கிரகத்தை பார்த்ததுமே எனக்கு சுக்கிரனே ஆட்சி தெரியுமா, நான் எத்தனை ஆள் ஆயிடுவேன் தெரியுமா சுக்கிர தசையிலன்னு ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுக்கிறதுங்கிறது கூட சிக்கல்ல போய் முடியும். அந்த மாதிரியான தடுமாற்றத்தை நிறைய சந்திச்சு வந்திருப்பீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். சரியா? இந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் 2 கிரகங்களுக்குமான வேரியேஷனை இப்ப நம்ம நல்லாவே புரிஞ்சிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டா கொடுத்த அந்த நண்பருக்கும் நன்றி. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தடைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.